பென்ஸ் காரில் நடந்த கல்யாணம். பனி மூட்டத்தை பாருங்கோவன். வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன். நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் இலங்கையில் மிக முக்கியமான இடத்துக்கு போகிறேன். அந்த இடம் எதுன்னு சொன்னால் கண்டிக்கு போகிறேன். கண்டிக்கு போய் அங்கே இன்றைக்கு இரவு சுற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா டூராக தான் போகிறோம். இப்போ நான் இந்த கேமரா என்னுடைய நண்பர் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டுனா நானும் போகிறேன். நான் வேறு இடத்துக்கு போகிறேன். இப்போ அவரும் எடுத்த காட்சிகளையும் இதில் சேர்த்து விட்றேன். நீங்கள் மறக்காமல் முழுமையாக பாருங்க. கண்டிக்கு சேர்ந்துட்டோம். விடிய உள்ளனா 4 மணி. இப்போ தலதா மாளிகையை போய் சுற்றி பார்ப்போம். இப்போ இரவில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மெட்ட என்னென்னு சொன்னால் இதை பார்த்துட்டு அப்படியே அம்புலுவா டவர்ன்னு சொல்கிற டவருக்கு போகிறோம். அது அங்கேருந்து பார்த்தா முழு கண்டியையும் பார்க்கலாமாம். இரவில் பாருங்கோ கண்டி நகரம் அப்படி இருக்குன்னு சொல்லி தலதா மாளிகை இரவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். கிட்ட போய் பார்த்தா தானே தெரியும். இது யானை ஏற்றி கொண்டு போகிறதுக்குரிய வாகனம். இப்போ இந்த குரூப்பாக தான் வந்துருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எல்லாம் இந்த ஓவியங்கள் அங்கே இருக்கிறது. இந்த கண்ணுக்கு என்ன ஒன்றும் செக் பண்ணது மக்கள் தொழுகிறதுக்கு போயினா இந்த புத்தர் இந்த கொடியை ஏற்றி வச்சுக்கிறாரு. அவங்களோட சின்னத்தை இதுன்றதுக்காக. சூப்பராக இருக்குது. வர்ற மாதிரி செஞ்சுக்கிறாங்க. இந்த நடக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக செஞ்சு வச்சுக்கிறாரு. இல்லை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு நம்ம தெரியல. அப்போ பெரும்பாலும் விடாயினம் தான் நினைக்கிறேன். என்னென்னா இந்த புனித இது பெரும்பாலும் விடாயினம் கேட்டதுக்கு முதல் எல்லாம் தெரிஞ்சது பழமையாக இருக்குது. பிகார தெரியுது பாருங்க. அந்த ஆளை வச்சுக்கிறாரு வடிவா நல்லா டெக்கரேட் பண்ணி லைட்டுகள் எல்லாம் பூட்டி. நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு டூர் வந்தீங்கன்னா கட்டாயம் இதை விசிட் பண்ணி பாருங்க. இது பாருங்க ஒரு இந்த என்ட்ரன்ஸு. அவன் பெரியல சந்திரமுட்ட கலவரி. இங்கே இது பாருங்க. இதுதான் ஆயிரங்கால் மண்டபம். இந்த புத்தர் எடுப்போமா? ஹாய். அழிக்கிறேன் எங்க
இன்னும் போகலையா? இதில் எது எடுத்தாலும் 300 இதுதான் எது எடுத்தாங்க இந்த வீடியோ நான் யூடியூப்ல இல்லை அண்ணா தாலுமே 300 ரூபா எல்லாம் ஒரு மெமரியாக இருக்கும். சோறுமான் இதெல்லாம் இந்த இது பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டாங்க. பாருங்க இதில் முழுக்கா புறாவாக கிடக்குல, முழுக்கவே புறா. புறா பிடிச்சி போட்டு வச்சுக்கிறாங்க. சிங்கள கல்யாணம் கூட அப்படித்தான் சிங்கள கல்யாணம் செய்யணும். இல்லை பாருங்க
பாருங்க காய்ஸ், ரொம்ப மீன் நிற்குது. என்ற கடவுளை எங்கட ஊரன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லி வேலை இல்லை. பலியிடம் வேண்டா, பலியிடம் தாங்க. அதில் ஒரு மீன் வருது. வரணுமே இந்த பஸ்ஸை போயிட்டா நெட்டு பார்க்கக்கூடாது. அம்புலுவா டவருக்கு போகிறதுக்குரிய பாதை ஆட்டோவெல்லாம் நேறி போயினோம் பாருங்க. இப்போ என்னன்னு சொன்னால் இது ஆட்டோ இன்னும் நேர போகணும் தெரியல. நல்ல ஏற்றத்தில் போகுது. நல்லா முறுக்கி கொண்டு தான் போகிறார் பாருங்க. கவனமாக ஓடணும் ஆட்டோக்குள்ளே மேலே போகிறது. இவளுக்கு பழக்கமாக இருக்கும். கையில் எப்போவுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். என்னடா ஆட்டோ வந்து லோட்டலுக்கு தான். ஆனால் பாருங்க பார்த்து பார்த்து தான் போகிறார். திரும்பி திரும்பி பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. ஐயோ பாருங்க குரங்குகள் எல்லாம் நிற்குது. சொல்லி வேலை இல்லையாப்பா, நெஜமா தாங்கடா ஒரு லெவல் அம்பளுவா டவர்ன்னு சொல்ற இத மலையில பாருங்க வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா. ஆட்டோவில் போகிறதே வேற லெவலாக இருக்கு. இதுக்கு இது போல இதான கீழே சிக்கிரியா நீ ஏண்டி அதான் பார்க்குற. இந்த ரோட்லேயும் ஓட்டைக்கு சரியான டிரைவர்
இது இன்னொன்று எல்லாரும் இங்கே இருந்து சில் பண்ணி கொண்டு நிற்கிறான் அப்பளம்தான் அந்த ஆட்டை விடுவி நம்ம அப்படியே மேலே இருக்கும் மேக்கப் போட்டிருக்கும் போல ஏதோ வெளிநாட்டுக்கு போய் நிற்கிற மாதிரி கிடக்கு உண்மையாக வெளிநாட்டுக்கு போய் நிற்கும் அவளோட இந்த இவன் ஃபஸ்ட்டு மாடால உழுது அப்புறம் நெல் விதைச்சு இதை மழை பெய்யுது அப்புறம் அதை விளைஞ்சு அதை அறுவடை பண்ணி எல்லாம் செஞ்சு கடைசியாக அதை ஆக்கள் சேர்ந்து திரிக்கணும் சமைச்சு சாப்பிடணும் பண்ணுற மாதிரி இந்த இல்லை இதெல்லாம் வந்திருக்கு ஒரு லெவல் இங்கே வரங்க இப்போ நாங்கள் கண்டியில் டாப்பில் இருக்கிறோம் முள்ளு சிட்டிமா அப்படியோ தெரியுது இன்னும் வேறு லெவலில் இருக்குது அந்த அதால் சுற்றி ஓடுற கங்கைக்கு பேர் என்ன மகாபலியோ மகாபலி கங்கை இப்போ நாங்கள் மேலே ஏறி போயிட்டு வீடியோ காட்டு சட்டிச்சு கோக உள்ள தீண்டு 1.5 லட்சம் ரூபா காலி இல்லை நிற்கிறேன் இப்போ இன்னும் ஆயிருக்கண்டு எனக்கு டப்பு 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 டப்புன்னு அடிக்குது அம்மா அதில் அந்த பூமரங்கள் எல்லாம் நிற்கிது இன்னும் மழை வர போகுதா இங்கே வேறங்கோ இந்த மகத்துக்கும் மலைக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குண்டு ஒரு கொஞ்சம் விட்டால் மழை அப்படியே கீழே படும் அப்படி அம்பளுவாவா மழை தூருதா உள்ளுக்க வர என்னமோ அவ்வளோ தூரம் வரணும் சரி கதை ப்ரோ கண்கோ பொருளா நான் எடுத்துக்கொண்டு வாரன் எங்களை விட பிரணவன் வணக்கம் மச்சான் நான் சாவ கையில் விடுத்து கொண்டு வரேன் போட்டு வா போ ஆமா மழை பெய்யுது மேலே போகலாம் இன்னும் எப்படி போங்க அப்படி போங்க இன்னும் உயரம் தெரியுமே கீழே வாங்க போங்க கீழே வாது விழுந்து நான் தெரியும் சோறு சொல்லி வேலையில் இங்கே பாருங்க இவ்வளோ தெரிய அளவுக்கு முகில்